வணக்கம், நமஸ்கார், வெல்கம் டு லக்கா கிக்கா. உங்க வீட்டின் 1 hour சந்தோஷத்துக்கு நான் பொறுப்பு. ஏன்னா இந்த லக்கா கிக்கா கேம் ஷோட நோக்கமே உங்களுக்கு சந்தோஷம் தரதுதான். இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஃபிலிம் செலிபிரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வரப்போற பார்ட்டிசிபென்ட் சுஜாதா. லெட்ஸ் வெல்கம் சுஜாதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சாங்ஸ் பண்ணிருக்கோம் சுந்தரம் மாஸ்டர் கிட்ட அண்ட் பிரபுதேவா சார் கிட்ட. சோ இப்போ சோலோ மாஸ்டர் ஆயிட்டீங்க அண்ட் சோலோவா டான்ஸ் வேற ஆடிட்டீங்க இந்த ஹிட் சாங்க்கு. எப்படி இருக்கு? வெரி வெரி ஹாப்பி. அதாவது நிறைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் ரோஜா மேடம்க்கு. அப்புறம் அவங்களோட சொந்த அசுரன் படத்துக்கு கோரியோகிராஃபரா பண்ணியிருக்கேன். 20 வருஷமா கோரியோகிராஃபரா திரைக்கு பின்னால இருந்தேன். எனக்கு இன்னொரு கோரியோகிராஃபர் மூலமா தினேஷ் மாஸ்டர் மூலமா இந்த சாங்கு ஈசன் சாங்கு சோலோ டான்ஸ் ஆனதுனால ஓகே மறுபடியும் உங்களோட டேலண்ட் அப்படியே வந்துச்சு வெளியே. ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் சாங் கூட ரொம்ப ஸ்டைலா இருந்தீங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த லக்கா கிக்கா கேம் ஷோ பார்த்திருப்பீங்க. லக்கு கிக்கு மாறி மாறி வரும். உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? அஃப்கோர்ஸ் லக். அஃப்கோர்ஸ் லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அடுத்து வரப்போற பார்ட்டிசிபென்ட் வாசு விக்ரம். லெட்ஸ் வெல்கம் வாசு விக்ரம். என்ன இது சூப்பர் பாட்டு வருது, டான்ஸ் ஆடாம நடந்துட்டு வரீங்க? ரோஜா மேம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அருமையா ஆடுவேன். எனக்கு ரேஞ்சுக்கு எனக்கு நிகர ஆட அந்த உலகத்திலேயே இல்லை. ஏன்னா நீங்களாம் ஆடுறது டான்ஸ், நான் ஆடுறது உடான்ஸ். எனக்கு ஈக்குவலா ஆடுறது நாட்டாம. இந்த ஷோ பார்த்திருக்கேன், நாட்டாம ஒருத்தர் இருப்பார். அவரும் என்னையும் போட்டு ஒரு குத்துப்பாட்டு போட்டீங்கன்னா ஏண்டா நாட்டியம் மேடைக்கு வரேன். அவர் 4 குத்து நான் குத்த நான் இனிமே இங்க வரவே மாட்டேன் ஓடி போ. நல்ல ஒரு காமெடி சீக்வன்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ, இப்படி சொல்லி ஏமாத்தல. நிச்சயமா அடுத்ததா ஒரு அருமையான ஒரு சாங்கோட டயலாக்கோட எங்க தாத்தா ஞாபகார்த்தமாக மக்களுக்காக உங்களுக்காக டெஃபினட்டா இவ்வளவு அப்ரிஷியேட். அடுத்த ரவுண்ட்ல நிச்சயமா நல்ல குத்துப்பாட்டோட வருவீங்க. ஓகே, இந்த ஷோ பாத்திருக்கீங்க, நீங்க தான் சொல்லிருக்கீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. லக்கு கிக்கு மாறி மாறி வரும். உங்களுக்கு எது வேணும்? கிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது, லக் எனக்கு தெரியாத. பாப்போம். சோ பார்க்கலாம் வாங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. அடுத்து வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஆர்த்தி. லெட்ஸ் வெல்கம் ஆர்த்தி. கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.
தேங்க்யூ. டான்ஸ், காமெடி எது வேணாலும். நான் படம் நிறைய பார்த்திருக்கேன் அண்ட் காமெடி ஷோஸ் கூட நிறைய பார்த்திருக்கு. உங்க டைமிங் ஆசம், சூப்பர். தேங்க்யூ ஸோ உங்களோட எய்ம் என்ன? இப்படி ஆர்டிஸ்டா இருந்தா போதுமா, இன்னும் ஏதாவது பண்ணணுமா லைஃப்? இல்லை, ஆக்சுவலாக ஐ எம் பர்சூயிங் மை ஐஏஎஸ் கோச்சிங். ஓகே. ஐஏஎஸ் ஆகணுன்றது அம்பிஷன். வாவ். அண்ட் ஆர்டிஸ்ட்ன்றது வந்து என்னோட ப்ரொஃபஷன். சோ உங்க ஆம்பிஷன் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? ஆக்சுவலாக நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோயின்ஸோடையும் ஒர்க் பண்ணியாச்சு. என் கூட ஒர்க் பண்ணல. இன்னைக்கு பண்ணியாச்சு. இந்த லக்கா கிக்க இந்த மூலியமா போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ரோஜா மேமோட ஒர்க் பண்றது வந்து கிக்கு. ஓகே. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஜி தமிழ் லக்கு. சோ லக்கு கிக்கு சேர்ந்து வேணும். இதுக்கு மேல என்ன கிடைக்குதோ அதெல்லாம் போனஸ். ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் கணேஷ்கர். லெட்ஸ் வெல்கம் கணேஷ்கர். ஹாய் வந்தேண்ட பால்காரே அடடா பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால்காரே அடடா பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். சூப்பர். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தீங்க. தேங்க்யூ மேடம். ஓகே, நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அண்ட் நம்ம வியூவர்ஸ் நீ என்டர்டெயின் பண்ண போறோம். சோ உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? லக்கம் வேணும், கிக் வேணும். கிக்கும் வேணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐயப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீர். எல்லா பார்ட்டிசிபென்ட் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே நிறைய லக் வேணும், கொஞ்சம் கிக் வேணும். ஆனா லக் கிக்கோட வந்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கூலா லக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் சுஜாதா மேம். ஓகே, உங்களுக்கான கேள்வி. வாயில வச்ச உடனே ரொம்ப இனிப்பா இருக்கிற பழங்கள், ஃப்ரூட்ஸ். சீதாப்பழம். சீதாப்பழம். கஸ்டர்ட் ஆப்பிள். ஸ்வீட்டாவும் இருக்கும், ஃபேட்டாவும் இருக்கும் சாப்பிட்டா. செகண்ட் ஒன். பலாப்பழம். பலாப்பழம். வாவ், சூப்பர். ஒரு படத்துல கேட்பாங்க எனக்கு, நான் டயட்டிங்ல இருக்கேன், என்ன சாப்பிடுவீங்கன்னா பலாப்பழம். ஒரே இருக்கு. ஓகே, தேர்ட் ஒன். ஓகே, வாழைப்பழம். வாழைப்பழம். ஃபோர்த் ஒன். மாம்பழம். 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 எங்க கம்ப்யூட்டர் ஓகே பண்ணல. ஃபைனல் சான்ஸ். கிரேப்ஸ். கிரேப்ஸ். வாவ், சூப்பர். ஓகே, 4 கரெக்டா சொன்னீங்க, 1 ராங்கா சொல்லிட்டீங்க. 1 ஹாரதி சொல்றீங்களா? ஆப்பிள் இப்பதானே இருக்கு. ஆப்பிள் ஸ்வீட்டா இருக்காது. இருக்காது. ஆப்பிள் இருக்காது. ஆப்பிள். ஓகே, வாசு சார். சப்போட்டா பழம். சப்போட்டா பழம். சிக்கு. சிக்கு. ஏ, சூப்பர். 1 2 3 4 4 கரெக்டா சொல்லிட்டீங்க. 4000 and 1 கரெக்டா சொல்றதுனால 1000. ஓகே, வாசு சார், இங்க கேள்வி கூட உங்க லக் பொறுத்து. ஈஸியா வருதா கஷ்டமா வருதான்னு லக் டிசைட் பண்ணும். சோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துடலாமா? வார பத்திரிகையில் வரும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ஜோசியம். ஜோசியம். அதான் பாப்பீங்களோ காலையில? இல்ல, டெஃபினட்டா அதுல வரும். ஜோசியம். ராசி பலம். ரைட் ஆன்சர். கவர் ஸ்டோரி. கவர் ஸ்டோரி.
ஓகே ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன். சினிமா துணுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை பத்தி ஏதாவது எழுதுவாங்கல்ல? இண்டஸ்ட்ரி நியூஸ் Yes. ரிலீசஸ். ரைட் ஆன்சர். பசில். பசில். ரைட் ஆன்சர். குட்டி கதைகள். குட்டி கதைகள், சிறு கதைகள். வாவ் சூப்பர். யாருக்குமே சான்ஸ் கொடுக்கல. லக் அப்படி போவிடாம ஃபுல்லா அள்ளிட்டாரு. 1 2 3 4 5. ஓகே ஹார்த்தி, பாத்தீங்களா? அந்த மாதிரி சூப்பரா சொன்னீங்கன்னா சூப்பரா லக் உங்க விட்டு எங்கேயும் போவாது. ஓகே. உங்களுக்கான கேள்வி, 5 ஆண்டுகள் பதவி காலம் கொண்ட பதவிகள் என்னென்ன? பிரசிடென்ட். பிரசிடென்ட். எஸ். வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட். சூப்பர். எம்எல்ஏ. எம்எல்ஏ. ஓ சூப்பர். ரைட் ஆன்சர். எம்பி. எம்பி. எங்க 5 வருஷம் இருக்குது, நடுவுல எலெக்ஷன் வைக்கிறாங்க, சும்மாவே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகே ஃபைனல் ஒன். மேயர். 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 வாவ் 1 2 3 4 5. 5000 உங்களுக்கு. ஓகே கணேஷ் சார், சொல்லுங்க மேடம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தீங்க. ரஜினி சார் ஃபேன் வந்தீங்க. ஆமா, ரஜினி சாரோட வெரியன். சோ அவர் பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல? கண்டிப்பா. நல்ல கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க, வெறும் ரஜினி சார் பத்தியே வரணும்னு. உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் ரஜினி சார் நடிச்சிருக்கிற 5 படங்கள். இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆனது வந்து 3Dல வந்து சிவாஜி. சிவாஜி. சிவாஜி ரைட் ஆன்சர். அப்புறம் எந்திரன். சிட்டி சிட்டி ரோபோ ரைட் ஆன்சர். சந்திரமுகி. சந்திரமுகி. லக் 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 லக். ஃபோர்த் ஒன். 3D சிவாஜி வந்தது, ஆர்டினரி சிவாஜி. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆர்டினரி சிவாஜியா? சேம் படத்துக்கு வந்து சிடி பண்ணிருக்காங்க. அதான் மேடம். அது எப்படி டப்பிங் பண்ண 2 வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க மேடம். இன்னொன்னு சொல்லுங்க. ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. 1000 ரூபாய் லாஸ் அவங்களுக்கு ஷாப்பிங்க்கு. குசேலன். குச்சேலன். குச்சேலன். வாவ் சூப்பர். அதுவும் ரைட் ஆன்சர். இந்த 1000 அவர் ராங்கா சொல்லிட்டாரு. யாருக்கு வருமானு பாத்துடலாம். சுஜாதா. பாபா. பாபா. பழைய கம்ப்யூட்டர் போல இருக்கு. பழைய கம்ப்யூட்டர். பழைய படத்தை 1 2 3 4. தேங்க் யூ மேம். அவங்க 1000 மிஸ் பண்ணிட்டாங்களா? அந்த 1000 வந்துச்சு, வாங்கிட்டாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு மூளை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அண்ட் லக் லக்கா வந்துச்சு. சோ ஹாப்பியா இருக்காங்க. ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர் பார்க்கலாம். சுஜாதா 5000, வாசு விக்ரம் சார் 6000, ஹாரதி 5000 and Ganeshkar 4000. ஓகே, இந்த ரவுண்ட் கூல் ரவுண்ட். ஆனா கூலா இருந்தா நம்மளுக்கு கிக்கா இருக்காதுல்ல. சோ ஒரு கிக் ரவுண்ட் விளையாடலாமா? ஓகே. கிக் ரவுண்ட்னா என்ன? இந்த கிக் இல்ல, இந்த கிக். ஓகே, இந்த ரவுண்ட்ல கிக் எலிமினேஷன். சோ யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்களுக்கு கிக் கண்டிப்பா கிடைக்கும். சோ கேர்ஃபுல்லா விளையாடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட். முதல்ல எங்க அழகு ராஜாக்கு ஒரு வணக்கம் போடலாம். வணக்கம். Hi, good morning everybody. எங்க போயிட்டீங்க இவ்வளவு நாளா? 125 years back, beaten by Mr. Velapadi Kadavaman. அன்னைக்கு ஒரு அற விட்டர் தான் அவர். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். I gone to coma stage. Today morning only I wake up. கடைசில பார்த்தா லக்காக்கிக்கா ப்ராப்ளம் இருக்கு. Don't worry and don't fear. I'm not coming for collect the tax and interest. வட்டியோ கலெக்ட் பண்றதுக்கு நான் வரல. உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். Wish you all the very best and have a nice time. Okay? Thank you. இந்த ரவுண்ட்ல என்ன இல்லைங்க, இவரை இம்ப்ரெஸ் பண்ணும். ஒவ்வொருத்தரும் இங்க வந்து டான்ஸ் பண்ணலாம், பாட்டு பாடலாம், மிமிக்ரி செய்யலாம், உங்க இஷ்டம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா நீங்க செய்யறது பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு அந்த சோலி போட்டுட்டு உங்களுக்கு லக்கா கொடுக்கணும். சோ
ஸோ 4 பேருக்கு லக் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்களுக்கு கிக். ஃபர்ஸ்ட் சான்ஸ் சுஜாதா. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். என்ன ஆச்சா ஒரு ஏற்பாடும். Zero. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே 2000. தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு 2000. உங்க டோட்டல் ஸ்கோர் 7000. தேங்க்யூ. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல. வாசு சார் வாங்க, என்ன பண்ண போறீங்க? ரத்த கண்ணீர்ல குற்றம் புரிந்தவன் சாங் இருக்குல்ல, யா, என்னோட மேக்கப் மேன் குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, 28 இயர்ஸா ராதா ரவிசத்தை பாட்டு இருந்தா தெரியும், இப்போ தெரியும். 2 இயர்ஸா ஹி இஸ் வித் மீ. ஓகே. அவரு பாடுவாரு, நான் தாத்தா ஒரு டைலாக் பேசுவேன். ஓ சூப்பர். யா, ஓகே, கூப்பிடலாமா? கூப்பிடலாம் மிஸ்டர் குமார். வெல்கம் மிஸ்டர் குமார். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? வாழ்க்கையில் குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதியாக ஆற்றது உலகில் அமைதியும் மகிழ்வோம். ஆற்றது உலகில் அமைதியும் மகிழ்வும் அரும்பிட முடியாது. உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனையும் அத்து போய்விட்டத. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. ஒழிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனையும் அத்து போய்விட்டத. குணத்தை இழந்தவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? நல்ல சுகத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? வாஸ்தவம். குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடலையும் இழந்தேன், இன்று என் கண்களையும் இழந்தேன். இனி என் வாழ்க்கையில் நிம்மதி ஏதா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? வாவ், சூப்பர். Thank you so muchங்க. டான்ஸே கேட்க தேவையில்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் அப்போ நான் அவரை பார்க்கவே இல்லை. இப்போ நீங்க அந்த டயலாக் சொல்லும் போது அந்த ஞாபகம் வருது. அந்த படம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சூப்பர். வாங்க. வெக்கடிச்சா எக் பிரியாணி, கொட்டலச்சா கோழி பிரியாணி. அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே, இப்படி போட 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 இழுத்து போட கை. 0.
500. 2,500. 2,500. உங்க total score 8,500. அப்படி போடு போடு வாங்க ஹாரதி. இப்போ என்ன பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? ஆக்சுவலா நான் டான்ஸ் ஆடலாம், பட் ஆடினா இதுக்கு மேல இந்த ஸ்டேஜ் தாங்காது. அதனால வந்து நான் டான்ஸ் ஆடல, நான் வந்து வாயிலே வடை சுட்டுறேன். வாயிலேயே வடை சுட்டுவீங்களா? நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்களோட குடும்ப வாழ்க்கை தான். ஏன்னா நாங்க எப்போதும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்போம். எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. நல்லா கிச்சு கிச்சு வைப்பீங்களா? இல்ல இல்ல, இன்ஃபேக்ட் அவரோட 2 வீலர் வாங்கியிருக்காரு, பழைய 2 வீலர். அது இன்னும் விற்காம அதுல என் போட்டோ ஒட்டி வச்சிருக்காரு. அடாடா, டச் பண்ணிட்டீங்களே கணேஷ்கர். மேடம், அது நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பைக் 2 வீலர். அது இப்பவும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஆமா, அதுல ஏன் போட்டோ வச்சிருக்கேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. லவ் பண்ணிருப்பீங்க இல்ல, அது ஸ்டார்டிங் ப்ராப்ளம். திருஷ்டி அந்த முகத்தை பார்த்து மெரிச்சேன்னு வச்சுங்களேன், அப்ப ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக வச்சிருக்கேன். இல்ல இல்ல, அவர் சும்மா சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு எம்எல்ஏ அன்பு ஜாஸ்தி. திருஷ்டி பொம்மை. சீச்சி, இல்ல இல்ல இல்ல, அவர் சும்மா காமெடிக்காக சொல்றாரு. அவருக்கு எம்எல்ஏ அன்பு அதிகம். வேணா ஒரு பர்ஸ் எடுத்து பாருங்க, என் போட்டோ தான் இருக்கும் அதுல. என் போட்டோ மட்டும் தான் வச்சிருப்பாரு. ஓகே, பர்ஸ்ல ஏன் வச்சிருக்கீங்க கணேஷ்கர்? இல்ல மேடம், அதாவது நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த போட்டோ பார்த்த உடனே ஆறுதல் அடைஞ்சிருவேன். ஆமா, ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தையே தாங்கிட்டேன், இதுக்கு மேல என்ன கஷ்டம் வருது? ஓகே, இப்போ எங்களுக்காக ஒரு நல்ல டான்ஸ். நான் ஆடணும்னா லார்ட் என் கூட வந்து ஆடணும். வாங்க. ஆடலாம் சொல்றீங்க, மார்க் கம்மியாச்சு. என்னை பத்தி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. Amount. Yeah, please. Okay, thank you. Yeah. Perfect. Arakontawa. Pocket elephant tawa. Mind. Okay, okay. Okay, don't. Point வரணுமே, பேசாம இருக்கேன். Zero. 3,000. Wow. Yeah. 3 குத்துக்கு 3,000 கொடுத்துட்டாரு. எதுக்கு வம்புன்னு? உங்க total score 8,000. Wow. Thank you. கணேஷ்கர் சார் வாங்க. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், உனை திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா. ஹலோ
செல்வமணி சாரா? ஏய், ஏய். சார், வணக்கம் சார். ஏய், cut, சார், நீங்க அவங்கள ஷோ பண்ண விடாம இங்க ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு சார். கூட்டுவாங்க சார், சார் கூட்டுவாங்க. ராங் நம்பர் சார். ஓகே சார், ஓகே சார். சோ இந்த ரவுண்ட்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ண மட்டும் போதாது, இவரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். இவருக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. Shake it, shake it, shake it. Move it, move it, move it, move it. சிந்தாடி கப்பக்கிழங்கே என்னாடி காரக்குழம்பே ஆத்தாடி அச்சு முழுங்கே தக்காளி சக்க சப்பப்பே பால் சக்க இனிப்பே சோபாளி மச்ச கொழுப்பே ஐத்தலக்கா 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 ஐ செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செப்புடனே சிந்தாடி கப்பக்கிழங்கே என்னாடி காரக்குழம்பே ஆத்தாடி அச்சு முருகே தக்காளி சக்க சவப்பே பப்பாளி சக்க இனிப்பே தக்காளி மச்ச கொழுப்பே ஃபிஷ் கழுவனா கருவாடு பக்கத்துல நிக்கிற மாதிரி எழுமாடு. எவ்வளவு வரும்? நான் கண்ணு மூடிட்டேன். சிந்தாடி கப்பக்கிழங்கே என்னாடி காரக்குழம்பே 1 2 3 4. உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. Thank you. சவப்பே பப்பாளி சக்க இனிப்பே சோபாளி மச்ச கொழுப்பே பாத்தீங்களா, 4 பேர் சூப்பரா எங்க அழகராஜையும் இம்ப்ரெஸ் பண்ணி லக் வாங்கிட்டாங்க. இந்த ரவுண்டுனவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா எல்லாரும் டேலண்டட் தான். ஆனா லீஸ்ட் டேலண்ட் வரவங்களுக்கு கொஞ்சம் கிக் கொடுக்கணுமே. ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா கேம்னா கேம் தான். சோ எல்லாரோட ஸ்கோர்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். சுஜாதா 7000, வாசு விக்ரம் 8500, ஹாரதி 8000 அண்ட் கணேஷ்கர் 8000. வாவ், சூப்பர். எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் லீஸ்டா இருக்கிறது சுஜாதா மேம். சோ உங்களை எலிமினேட் பண்றோம். நீங்க வெளியே போதவில்லை, இங்க உட்கார்ந்துட்டு ஷோ என்ஜாய் பண்ணலாம். இவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம், Yeah, sure. இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணலாம். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த ஓகே, ஒருத்தர் கிக் கிடைச்சது அண்ட் 3 பேருக்கு நல்ல கிக்கும் கிடைச்சிருக்குமே. அப்பாடா, எஸ்கேப் ஆயிட்டோம். கிக்கு எஸ்கேப் ஆகலங்க. அடுத்த ரவுண்ட் கிக் ரவுண்ட் தான், எலிமினேஷன் ரவுண்ட். சோ வேண்டாம் சொன்னாலும் 3 பேர்ல ஒருத்தருக்கு கிக் கண்டிப்பா இருக்கு. அது யாருன்னு பாத்துடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். பை ராஜா பை. ஃபர்ஸ்ட் வாசு சார். யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? நான் வந்து அது மேல 2500 கட்டுறேன். 2500 ஹார்த்தி கொலவேரி. நான் என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களே. தங்கச்சி மேல பாசத்துல 2500 ரூபாய் கட்டிட்டீங்க. உங்களுக்கான கேம் ஒண்டிக்கோல். சின்ன வயசுல நம்ம குருவியை அடிச்சிருப்போம், இல்லைன்னா அந்த மாங்காய் அதுக்கு அடிச்சிருப்போம். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க 6 பாட்டில் இருக்கு, இதுல 5 கீழே விழுந்தா போதும். ஸோ 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள 5 பாட்டில் கீழே விழுந்துடும். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் ஆடுங்க, கீழே விழுந்துடும். ஜூஜூபி. கீழே விழணும். ஆமா. Your time starts now.
ஆயிடுச்சு. சோ ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க அடிக்க முடியாதனால 2500 தங்கச்சி கொடுத்துருங்க. வாசு சார், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க 2500 மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 6000. ஹாரதி விளையாடாம 2500 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ ஆடி ஜெயிப்பீங்களா, கொடுத்துருவீங்களா? ட்ரை பண்றேன். பண்றீங்களா? வாங்க. யார் மேல கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? ஜி இல்ல, அவர் மேல கட்டினா அப்புறம் ரொட்டேஷன்ல போகாது, நம்ம ஷாப்பிங்க்கு வராது. அதனால மன்னிச்சு விட்டுறேன். அண்ணா ஒரு 500 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 500. சரி, உங்களுக்கான கேம் சிரிப்பு சேமிப்பு. சிரிப்பு இதுக்கு ஹாரதி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல? சோ இந்த சிரிப்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. சோ அந்த சிரிப்பு எல்லாம் இப்போ நீங்க சேமிக்கணும். ஓகே. அது எப்படின்னா, இந்த ஸ்மைலிஸ நான் இப்படி இப்படி அப்படி 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 கீழே போடுவேன். சோ 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த ஃபுல் ஸ்மைலிஸ் நீங்க கலெக்ட் பண்ணி இதுல போட்டீங்கன்னா அந்த 500 உங்க சொந்தம். Your time starts now. நீங்க செய்ய முடியாதது என்னால முடிஞ்சது பாத்தீங்களா? யூ ப்ரூவ் மேடம். சோ டெய்லி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆயிடுவாங்க. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. இப்படி இருந்தாதா? ஆமா. இல்ல? ஓகே. சோ ரொம்ப புத்திசாலி, அதனால தான் 500 கட்டிட்டாங்க. சோ அந்த 500 கொடுத்து ஹாரதி, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 500 தோத்துட்டீங்க. சோ உங்க டோட்டல் ஸ்கோர் 10000. பாத்தீங்களா, தோத்து ஜெயிச்சிட்டாங்க. கம்மியா வச்சதுனால எஸ்கேப் ஆயிட்டாங்க. சேவிப்பு. வாங்க, நிறைய சேவிங்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யார் மேல கட்டுறீங்க? அண்ணன். எவ்வளவு? 2000 வாசு சார் மேல. ஆமா. உங்களுக்கான கேம் கிளாஸுக்குள்ள பால். ஓகே கணேஷ்கர் சார், உங்க முன்னாடி 3 கிளாஸ் இருக்கு. இப்ப நம்மளுக்கு கிக் வரணும்னா 65 செகண்டுக்குள்ள இந்த ஒவ்வொரு பால் இப்படி வச்சு எப்படி வேணாலும் நீங்க போடலாம். ஆனா அது போய் கிளாஸுக்குள்ள விழணும், கோடு தாண்டக்கூடாது. ஓகே, your time starts now. வாசு சாருக்கு உள்ளுக்குள்ள டென்ஷன், ஆனாலும் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு பார்த்தாங்க, முடியல. சோ நீங்களா கொடுத்துட்டீங்க 2000. என்ன கணேஷ்கர் சார், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க 2000 மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 6000. பாத்தீங்களா, பெட் கட்டிட்டு காசு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ யார்கிட்ட லீஸ்ட் காசு இருக்கோ பாத்துடலாமா? வாசு சார் 8500,
Harathi 10,000. Ganesh sir 6,000. இருக்கிறதுல புத்திசாலி ஹாரதி தான். கேர்ஃபுல்லா கட்டிருக்காங்க. நீங்க கேர்ஃபுல்லா ஒரு 500 வாசு சார் மேல எல்லா ஹாரதி மேல ஒரு 1000 கட்டிருந்தா கேம்ல இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க முதல்ல இருந்து சொல்லிட்டே இருந்தீங்க எங்களுக்கு கிக் வேணும். 2 கிக்கு கிடைச்சிது. ஆமா ஒரே கிக்கு தான். இந்த கிக்கும் எடுத்துக்கோங்க, காசு ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. யம்மா 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 உருவத்தில சும்மா மயங்கவில்லை அம்மா. ஓகே, பாவம் 2 பேருக்கு கிக்கு கிடைச்சதா? உங்க 2 பேருக்கு நல்ல கிக்கும் கிடைச்சிருக்கும். ஏன்னா எலிமினேஷன் ரவுண்ட் எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்போ ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டீங்க. இந்த ஃபைனல் ரவுண்ட் வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். சோ உங்க 2 பேர்ல யார் வின்னர்னு பாத்துடலாமா? சோ லக் தனியா பாத்துட்டீங்க அண்ட் கிக் தனியா பாத்துட்டீங்க. இப்போ லக் கிக் சேர்த்து பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. ஓகே, நம்ம கிட்ட ராஜாவும் இருக்காங்க அண்ட் ராணியும் இருக்காங்க. வாங்க 2 பேரு. ஓகே, இவ்வளவு நேரம் சூப்பரா என்ஜாய் பண்ணீங்க அண்ட் அவங்களையும் என்டர்டெயின் பண்ணீங்க. இப்போ ஃபைனல் ரவுண்ட்னால கொஞ்சம் சீரியஸா விளையாடலாம். ஏன்னா வின்னர் யாருன்னு டிசைட் பண்ண போற ரவுண்ட். ஸோ என்கிட்ட இருக்கு 2 கியூட் பொம்மை. ஒன்னு பிள்ளையார்பட்டி ஹீரோ விநாயகர் அண்ட் ஒன்னு கியூட்டான ஆரஞ்சு பொம்மை. அங்க ஒரு ராஜா இருக்காங்க பாத்தீங்களா? இங்க ஒரு ராணியும் இருக்காங்க. அண்ட் என் கையில 2 கியூட் பொம்மை இருக்கு. இந்த 4த்துல நிறைய காசு இருக்கலாம், 0வும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். வாசு சார் ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு தான். அதுல 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1க்குள்ள எவ்வளவு இருந்தாலும் அது உங்களுக்கு தான். இந்த பொம்மை, இந்த கியூட் பொம்மை. ஓகே, உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஹையஸ்ட்ல இருக்கிறதுனால. உங்களுக்கு ராஜா வேணுமா, ராணி வேணுமா, இந்த பிள்ளையார்பட்டி ஹீரோ வேணுமா? ராணி. ராணி. ஓகே, அப்போ ராஜாவும் அண்ட் பிள்ளையார்பட்டி ஹீரோ 2 பேருக்குமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? நல்ல வேலை, எவ்வளவு? ஒண்ணுமே இல்ல. சோ ராஜாவும் 2 பேருக்கு வேண்டாம். ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? ராஜா கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தான். ஏன்னா நீங்க 2 பேர் வேண்டாம் சொன்னதுனால. ஜீ பூம்பா ராஜா ஓபன். சோ இந்த பொம்மைக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். என்ன சார் ரொம்ப டென்ஷனா இருக்கு? Not bad. 1 2 3 4 4,000. 0 இது பெட்டர் இல்ல? ஓகே, இப்போ இன்னும் டென்ஷனா இருக்கு எனக்கு. கணேசன் சார் நிலைமை நினைச்சா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா வேண்டிக்கோங்க. ஓகே, இப்ப ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆர்த்தி ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இப்போ ராணி கிட்ட நிறைய இருந்தா இவங்களுக்கு நல்ல கிக் கிடைக்கும். 0 இருந்தா கணேசன் சாருக்கு கிக் கிடைக்கும். ஓகே, ராணி கதவு திறக்கணும்னா ஒரு மந்திரம் போடணும். அப்பதான் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். லக்க 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 ராணி ஓபன். ஆஹா, நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த லக்கா கிக்கா ஸ்டேஜ்ல தான் நடக்குது பாத்தீங்களா? லைஃப்ல ரன்னிங் பண்ணாங்க, ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆகிறதுக்கு உங்களுக்கு காலையில கூப்பிட்டாங்க. ஃபுல் ஜாலியா இருக்கீங்க. 30,000 வந்துச்சு. நீங்க என்ன சார் கவலையா இருக்கீங்க? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேம் இன்னும் முடியல. இப்பதான் கேம் ஆரம்பிக்க போறோம். ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். ஓகே, லக் கிக்கோட ஒருத்தருக்கு மட்டும்தான் வரப்போகுது அண்ட் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் லேசா கிக் கிடைக்க போகுது. ஹாரதி உங்ககிட்ட இருக்கு 40,000 அண்ட் வாசு சார் கிட்ட இருக்கு 12,500. கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க லக் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 40,000 அப்படி குதிச்சுட்டே உங்ககிட்ட வந்துடும். நல்லா இருக்கும்ல? ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்.
இப்போ அவரோட லக் நல்லா இருக்கு, உங்க காசு அங்க போயிடுச்சு. சரி, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களே, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமே. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், ஃபைனல் சான்ஸ். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த லக் உங்ககிட்ட வரணும்னா நீங்க ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த கிரீன் வந்து நிக்கணும். அப்பதான் அந்த 40,000 உங்ககிட்ட வரும். ஓகே, ப்ரே பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, லக்கு கிக்கு மாறி மாறி கிக்கு கொடுத்துச்சா? என்ன கணேசன் சார் சேம் சைடு கோல் போடுறீங்க, அங்க இருந்த மாதிரி இருந்து இங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்க. பாவம், அந்த சிஷ்யன் என்னைக்குமே குருவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். யாருக்கு கிடைச்சாங்க? நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஓகே, இது சூப்பர். சோ உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது 12,500. அண்ட் சார், நீங்க ரொம்ப புத்திசாலி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனா ஃபைனல் லக் ரவுண்ட் அங்கே கூட சாமிய மனசுல அப்படி வேண்டிக்கிட்டு அப்படி லக் புடிச்சிட்டீங்க. சோ லக் கூட வந்து சேர்ந்ததுனால 40,000ஓட கங்க்ராட்ஸ். என்ஜாய் பண்ணீங்களா? இவங்க கூட சேர்த்து நான் ஃபுல் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அதுவரை கீப் ஸ்மைலிங். பை பை.